கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். வணக்கம் அன்பான நேயர்களே, மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி. அரங்கம் நிறைந்த நிபுணத்துவம் வாய்ந்த நிபுணர்களோடு நம்மளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி பேசுவதற்காக நாங்கள் இருக்கிறோம். இதை ஆவலாய் கேட்க நீங்களும் உங்கள் இல்லத்தில் தயாராக இருக்கீங்கன்றதை நாங்கள் பார்க்குறோம். நிறைய பேர் உங்களுடைய பதில்களாக இமெயிலையும் சரி, எங்கள்கிட்ட ஃபோன்லேயும் சரி, இந்த நிகழ்ச்சி பற்றி நீங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. எப்பப்பா இந்த நிகழ்ச்சி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க, ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சியாக இருக்குப்பா, ரொம்ப மகிழ்ச்சி, என்னென்னமோ குழப்பத்தில் வந்தோம் நாங்கள், நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. எஸ், அரம்சை எப்படி தான், அரம்சை எப்பயுமே உங்களுக்கு தேவையான ஒரு தலைப்போடு தான் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். கெரியர் கைடன்ஸ், எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையில் இன்றைக்கி நம்ம குழந்தைகள் 12ஆம் வகுப்பு நிறைவு செய்து காத்துட்ருக்குறாங்க. நீங்களும் ஒரு பெரிய ஆர்வத்தோடு என்னடா செய்யலாம் நம்ம குழந்தைகள் அப்படின்ற அந்த நிலையில் இருக்கீங்க. உங்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் அந்த பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய நிபுணர்களை நாம் அழைத்து அவர்கள் வழியாக, இப்போ நான் சொன்னால் கூட நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆனால் அவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் உடனே நம்புவீங்க இல்லையா? எஸ், அதுக்காகத்தான் இவர்களெல்லாம் அழைத்து வந்திருக்கிறோம். இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி பேச போகிறோம். கடந்த வாரங்களில் நம்ம நிறையா இந்த தலைப்பில் இருந்து பேசிக்கிட்டே இருந்தோம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஒவ்வொரு விஷயமே வந்து நமக்கு ரொம்ப அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. அடடா, இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இது நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமே, நம்ம குழந்தைய வந்து ஆரம்ப நிலையிலிருந்தே நாம் வந்து கொஞ்சம் இது சார்ந்து அவங்கள பயிற்சி கொடுத்துருந்துருக்கலாம், தயாரிச்சிருக்கலாம். திடீர்னு வந்து நின்று அந்த குழந்தைகிட்ட வந்து நீ இதை படின்னும் போது அவன் ஒரு முகத்தை காட்டவும் நமக்கும் ஒரு குழப்பமாகவும், யார் சொல்றது கேட்கறது, என்ன செய்யறதுன்ற பெரிய ஒரு குழப்பத்தில் இருந்தோம். ஆனால் இந்த அமர்வு நமக்கு நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்கிறது. அதே சமயத்தில் கடந்த வாரங்களில் நம்ம என்னென்ன பேசிட்டு இருந்தோம் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் பார்த்து வந்துடலாமா? ஸ்கூலிங் சிஸ்டம், எஜுகேஷன் சிஸ்டம் ப்ளேம் பண்ணுறதை விட நான் சொல்கிறது வந்து பேரண்டிங் தான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பையன் வளரும் போது வந்து பஞ்ச் டைலாக் தான் பேசிட்டு இருப்போம். ஒரு கிளையண்ட் கூட பேச தெரியணும் அப்படின்னா கம்யூனிகேட் பண்ண தெரியணும். இண்டஸ்ட்ரி பிராக்டிசஸ்க்கும் காலேஜில் இருக்கிற எஜுகேஷனுக்கும் பெரிய இடைவெளி இருக்கு. எல்லா ரிலேஷன்ஷிப்புக்கும் கம்யூனிகேஷன்ங்கிறது இம்பார்ட்டன்ட். நம்ம ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி we have to go for it. போன வாரம் என்னென்னலாம் பேசணும் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப்ல பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ தொடர்ந்து நம்ம பேச போகிறோம், வாங்க பேசலாம். இப்போ எப்படின்னா, நான் பேங்க் பக்கமாக எடுக்கலான்னு இருக்கேன். நான் என்னோட குரூப் நான் பிசிஏ எடுக்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஆனால் அது இல்லாமல் பெட்டராக ஏதாச்சும் நீங்கள் இருந்தால் எனக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இப்போ ஒரு குழந்தை கேட்டாங்க அந்த இன்டர்வியூவில், நான் வந்து பேங்கிங் போகணும், நான் பிசிஏ எடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு. அவசியமே இல்லை. பேங்கிங்க்கு ஹீ ஷுட் கோ ஃபார் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ். பிகாம் போகலாம். ஸோ பிகாம்ல சிஏ இருக்கு, பிகாம்ல நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ பிகாம் சிஏ, பிகாம் பிஏ, பிகாம் இ காமர்ஸ், பிகாம் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், பிகாம் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் அண்ட் ஃபினான்ஸ், சொல்லிட்டே போகலாம், இன்னும் நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த பிபிஎஸ், பிகாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இதில் இருக்கிற நம்ம டிஸ்ட்ரிக்ஸில் நம்ம ஸ்டேட்ஸ்குள்ளே இருக்கிற பெஸ்ட் காலேஜஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் 60% ஸ்கோர் வச்சுருந்தீங்கன்னா உள்ளே போகலாம். பட் இந்த மேனேஜ்மெண்ட் கோர்சஸ்லேயே அடுத்தது டயர் 1 காலேஜஸ் எடுத்தீங்கன்னா ஐஏஎம்ல இதெல்லாம் இருக்கு. ஆக்சுவலா 5 year இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் இருக்கு ஐஏஎம்ல ஃபார் மேனேஜ்மெண்ட்டை விரும்புகிற குழந்தைங்களுக்கு. நான் பேங்கிங்குள்ளே போகணும், இண்டஸ்ட்ரி ரெடியாக போகணும் நான் அப்படின்னு நினச்சா அவங்க தே ஹாவ் டு ப்ரிப்பேர் 5 year இன்டகிரேட்டட் கோர்ஸ் எல்லாம் இருக்குது. ஐஏஎம் இந்தூர், ஐஏஎம் கான்பூர் இதுல எல்லாம் இருக்குது. ஸோ அது வந்து ஐபி மேட்னு சொல்லுவோம். அந்த என்ட்ரன்ஸ்க்கு தனியாக அவங்க ப்ரிப்பேர் ஆகிக்கணும். 12th முடிச்சு ஐபி மேட்க்கு ரெடி ஆகணும். அண்ட் இதில் வந்து செட்டு, சியூஇடிலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிபிஏக்கு. இப்போ நான் சொன்ன ஐபி மேட் வந்து பிஎம்எஸ்க்கு. ஸோ பிபிஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு டியூ ஜாட்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ்க்கு. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட்லேயே டயர் 1 ஐஏஎம் காலேஜஸ்க்குள்ளே 12th முடிச்சோன்னே பசங்க உள்ளே போகலாம். அப்போ இந்த என்ட்ரன்ஸ்க்குலாம் அவங்க முன்னாடியே ரெடி ஆகணும். நாட் உள்ளே இருக்கிற காலேஜஸ்க்குள்ளேயே நம்ம குழந்தைங்க வளர்ந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஒரு ஹையர் விஷன், ஆம்பிஷன் இருக்கும்போது அதுக்கான பேக்ரவுண்ட் ஒர்க் கண்டிப்பாக நிச்சயம் கட்டாயம் இருக்கணும். அது பேரண்ட்ஸும் பண்ணணும். குழந்தைங்கள மட்டும் நீ தேடுன்னு சொல்லக்கூடாது. ஸோ இப்போ நீ வந்து உனக்கு ஏன் தெரியலன்னு நம்ம இப்போ போய் குழந்தைங்களை கேட்கவே முடியாது. அப்போ பசங்களை வந்து அதை பண்ண வைக்கலாம். எல்லாருமே எல்லார் குழந்தைங்க கையிலையும் வந்து ஒரு மொபைலை கொடுத்துருக்கோம். அந்த மொபைலில் நீங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்றத பசங்க கிட்ட சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒன்று இருக்குது, நான் கேள்விப்பட்டேன், தேடி சொல்லு பார்ப்போம். நீ எனக்கு எடுத்து சொல்லு, என்னென்ன இருக்குன்னு பாரு, நீ என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த காலேஜில் நீ சேரணுமா, அப்போ அந்த காலேஜில் என்னென்னலாம் இருக்காங்க. நீ எல்லா காலேஜுமே வெப்சைட் வச்சுருக்காங்க, வெப்சைட்டை போய் பசங்களை பார்க்க சொல்லலாம். நீ எனக்கு இன்புட்டை எடுத்து கொடு,
அப்படி ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரிசர்ச் பசங்க கிட்ட விட்டோம்னா கட்டாயம் பசங்க தேடுவாங்க. ஸோ நம்மளை விடவே ஃபாஸ்ட்டாக மொபைல் ஆக்சஸ் பண்ணுற குழந்தைங்க தான். ஸோ இப்போ அந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட இருந்தும் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கணும். ஸோ அப்போது அந்த குழந்தை கேட்ட மாதிரி நான் பிசிஏ போகலாமா பேங்கிங்க்குன்னு கேட்குறாரு. அப்போது இட் இஸ் நாட் அ ப்ராப்பர் சாய்ஸ். ஸோ அப்போ பிகாம் சிஏ படிக்கலாம். ஸோ தட் இஸ் த அந்த தம்பியினுடைய கேள்விக்கான பதிலை நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கீங்க. இப்போ ஒரு சின்ன பிஃபோர் தட்டு, இப்போ நம்ம ஓகே இந்த குழந்தைங்க எல்லாமே கொஞ்சம் ஒரு நகரமயமாக இருக்கிற ஒரு குழந்தைங்களா இருக்கிறாங்க இல்லைங்களா? ஒரு சிட்டி பேஸ்டாக டவுன் பேஸ்டான சில்ட்ரனாக இருக்கிறாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ராடாக கொஞ்சம் வைடாக கொஞ்சம் யோசிக்கலாம். கிராமப்புறங்களில் இருக்கிற குழந்தைங்களா இருக்கட்டும் அல்லது பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற குழந்தைங்களா இருக்கட்டும், அவங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும். ஓகே, அதான் நான் பொருளாதாரம் நிறைய இடங்கள்ல அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. இன்னொன்று மற்ற நகரத்தில் இருக்கிற பள்ளியில் எடுக்கிற அந்த ஒரு மார்க்கை விட இவங்க கொஞ்சம் கம்மி தான் எடுக்கிறதில்ல. ஸோ இப்போ இவங்கெல்லாம் என்னென்ன மாதிரி சூஸ் பண்ணலான்றதை பற்றி நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். எல்லாருமே திருப்பியும் அப்படியே அந்த இன்ஜினியரிங் அப்படின்னே ஓடுறோம். கொஞ்சம் மாதிரி டாப் கிளாஸ் அப்படின்ற மாதிரியே பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதர் தன் சார் சொன்ன மாதிரி நீ ஏன் எவ்வளவு யோசிக்கிறீங்க, வாங்க பாலிடெக்னிக் வாங்க, நாங்கள் நிறைய வச்சிருக்கிறோம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. மார்க் குறைவாக வாங்குறவங்களுக்கு, கிராமப்புறத்துலேருந்து வரவங்களுக்கு அது ஆப்டான கோர்ஸ் பாலிடெக்னிக்ஸ். என்ன காரணம்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் குறைபாடு இருக்கும். இங்கே அது ஒரு பெரிய அளவில் கம்யூனிகேஷன் தேவைப்பட்டாலும் ஒரு பிஇ படித்தவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அளவு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இங்கே தேவையில்லை. இன்னொன்று அது இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டரை மோஸ்ட்லி பிரான்ச்சஸ்ஸு என்ன கோர்சஸ் சூஸ் பண்ணுறது பாப்புலர் பெர்செப்ஷனை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கா எல்லாம் அந்த சுந்தர் பிச்சை, சத்யா நடேலா எல்லாருமே அது மாதிரி ஆகணும், நம்ம போய் யூஎஸில் ஒரு பெரிய கம்பெனியில் சிஇஓ ஆகணுங்கிற எண்ணத்தில் எல்லாரும் அப்படி ஆக முடியாது. அப்போ நம்ம எபிலிட்டியை வச்சு நீங்கள் அந்த ஸ்கில்ஸை வச்சு குறிப்பாக கிராமப்புறம் இந்த மார்க் குறைவாக வாங்குறவங்களாம் அந்த பாலிடெக்னிக்ஸ் சூஸ் பண்ணும் பொழுது நமக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட்டு, பேஷன் நமக்கு எங்கே இருக்குது. ஆட்டோமொபைலில் இன்ட்ரெஸ்ட்டா, அவரை போய் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கில் சேர்த்து விட்டால் கடைசியில் கோடிங் பண்ண முடியலன்னு சொல்லி திணறிட்டு இருப்பார். எலக்ட்ரிக்கலில் இன்ட்ரெஸ்ட்னா அவர் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் சூஸ் பண்ணலாம். அதனால் பாப்புலர் பர்செப்ஷன், பாப்புலர் பிரான்ச்சஸ், ஏஐ இந்த மாதிரி பிரான்ச்சஸ் சூஸ் பண்ணாமல் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ஏரியாஸை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணும் பொழுது அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இன்னொன்று பொருளாதாரம்ங்கிறது இப்போ பெரிய அளவில் உதவித்தொகைகள் நிறைய வருது. நீங்கள் பொருளாதாரம்னு சொல்ல வந்ததுனால குறிப்பாக எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு, பாலிடெக்னிக் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முழு கல்வி உதவித்தொகையும் அரசாங்கமே கொடுக்குது. ஒரு வருஷத்துக்கு 35,000 ஃபீஸ் அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் 37,000 கொடுக்குது. பாக்கெட் மணியோடு சேர்த்து கொடுக்குறாங்க. ஓகே, ஹாஸ்டலில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 39,000 தராங்க அடிஷனலாக. பையன்கிட்ட இருந்து அந்த கல்லூரிக்கு ஒரு பைசா கூட செலவு பண்ண வேண்டியது வரல. இன்னொன்று காரியம், அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு தமிழ் புதல்வன் ஸ்கீமில் மாதம் 1000 ரூபா, புதுமை பெண் ஸ்கீமில் மாதம் 1000 ரூபா, இது ஒரு உதவித்தொகைங்க. அடுத்தது பெண்கள் கேர்ள்ஸுக்கு பிரகதி ஸ்காலர்ஷிப்னு இருக்குது, வருஷத்துக்கு 50,000 ரூபா. மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப்னு வருஷத்துக்கு 12,000 ரூபா. இது மாதிரி உதவித்தொகைகள் தாராளமாக எல்லா மாணவர்களுக்கும் கிடைக்குது. அதனால் பொருளாதாரங்கிறது இப்போ ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. அப்போது உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஏரியாவை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுங்கள். நல்ல கல்லூரி, ஒரு எஸ்டாப்ளிஷ்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஓல்டர் இன்ஸ்டிடியூஷன்ஸு, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள இன்ஸ்டிடியூஷன்ஸை சூஸ் பண்ணுங்கள். அது பண்ணால் நல்ல ஒரு வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும். இல்லை என்ன நல்லது சார், உண்மையுமே தேங்க்யூ ஃபார் த டேட்டாஸ். அது இருக்குது, தமிழ் புதல்வன் இருக்குது, இது புதுமை பெண் இருக்குது, எல்லாம் நாங்களும் போட்டுட்டு தான் இருக்கிறோம். எம்இஸில் அதெல்லாம் போட்டு ஆட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் நம்முடைய தமிழக அரசின் வழியாக. எனக்கு என்ன கேள்வினா, நான் உங்களை பாலிடெக்னிக்காக அப்படி சொல்லலை. இப்போ என் பையன் காலேஜ் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றான், ஆனால் மார்க் கம்மின்னு வச்சுங்களேன். நீ மார்க் கம்மியாயிட்ட அதனால் நீ பாலிடெக்னிக் போ அப்படின்றது சரியா? இல்லை, ஈவன் தோ நீ மார்க் கம்மியாக இருந்தால் கூட ஓகே, உன் இன்ட்ரெஸ்ட் என்ன, அதுக்கு தகுந்த துறைகள் கல்லூரியில் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம்ல. அது மாதிரியான பிரான்ச்சஸ் இருக்கான்னு நான் கேட்குறேன். நிறைய அதர் தென் இப்போ மார்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. இப்போ எப்படின்னா அது ஒரு டிசைடிங் ஃபேக்டர் கிடையாது. மார்க் அப்படிங்கிறது கண்டிப்பாக ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கு உங்களுக்கு தேவை. ஒரு என்ஜினியரிங்னா நீங்கள் ஒரு JEE எக்ஸாம் எழுதி போய் ஒரு ஐஐடியில் போய் சேரணும்னா உங்களுக்கு அந்த மார்க் வேணும். நீட்னா 720 மார்க்குக்கு 700க்கு மேலே இருந்தால் உங்களுக்கு நல்ல காலேஜஸ் கிடைக்கும். ஆனால் நான் ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கு மார்க்குங்கிறது ஒரு பெரிய க்ரைட்டீரியா கிடையாது. அதுக்குன்னு நீங்கள் அதை விட்டுடுங்கன்னு நான் சொல்லலை. அது ஒரு பெரிய க்ரைட்டீரியா கிடையாது.
இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வரைக்குமே இங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து அவங்க மைண்ட்குள்ள நான் இதை கத்துக்கணும், இதை நான் இன்னைக்கு படிக்கணும் அப்படின்னு அவங்க கண்டிப்பா நினைப்பாங்க. லேர்னிங் வந்து 12th முடிஞ்சு போயிருதில்ல, என்ஜினியரிங்கோட முடிஞ்சு போயிருதில்ல. பசங்களுக்கு அது என்னன்னா 12th அப்பா இவ்வளோ நேரம் நான் ஸ்பெஷல் கிளாஸ் போய் படிச்சது எல்லாம் ஏதோ இன்னைக்கோட நின்றுச்சு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடும். என்ஜினியரிங்னா அது 4 வருஷம் கஷ்டப்பட்டா போதும். அப்படி இல்லை. ஏன்னா ஒவ்வொரு கரியர் சாய்ஸ்லையும் நீங்கள் அடுத்த மாதம் நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு டெய்லி உட்காந்து இப்போ படிச்சுட்டு இருப்பாங்க. என்ஜினியர்ஸும் சரி, இல்லை டாக்டர்ஸும் டெய்லி வந்து ஒரு புது விதமான மெடிசன் வந்துட்டுருக்கு, புது விதமான நோய் வந்துட்டுருக்கு. இப்போ கோவிட் டைம்லாம் நம்ம அந்த சிம்டமை தான் கரெக்ட் பண்ணோமே தவிர கோரை நம்மளால கரெக்ட் பண்ண முடியல. ஸோ டாக்டர்ஸ் வந்து அதுக்கான தனித்துவமாக படித்து அதுக்கான ரீசர்ச்லாம் பண்ணி இப்போ தான் ஒரு கிளாரிட்டிக்கே வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னொரு பேண்டமிக் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுறது. ஸோ லேர்னிங் ஒரு பாயிண்டில் வந்து நிற்காது, கண்டினியூஸாக லைஃப் லாங்காக அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ கிராமப்புறத்தில் இருக்கிற பசங்களுக்கு வந்து என்வாயன்மெண்ட் வந்து ஒரு ஒரு பர்டிகுலரான ஒரு ரோல் ப்ளே பண்ணும். கன்னியாகுமரியிலேருந்து வராங்க, அவங்களுக்கு நிறைய தென்னை மரம் இருக்கும், நிறைய சீ இருக்கும், அப்போ நிறைய முத்து. தூத்துக்குடி இருக்காங்கன்னா நிறைய முத்து கிடைக்கும். ஸோ அவங்க ஃபேமிலியிலே பல காலமாக அந்த பிஸ்னஸில் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு ஃபிஷர்மேன் பேஸில் இருப்பாங்க, கருவாடு பண்ணி வித்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த கருவாடு எப்படி பண்ணுறாங்க, அதை ப்ராசஸ் பண்ணி எப்படி கொண்டு வராங்கன்னு வரைக்கும் அவங்களுக்கு தெரியும். இதை எப்படி மார்க்கெட் பண்ணுறது, ஸோ இதுக்கு நான் ஏஐ எப்படி யூஸ் பண்ணுறது, இதுக்கு நான் வெப்சைட் டெவலப்மெண்ட் கற்றுக்கலாமா, என்னோட கருவாடு பிஸ்னஸை ஆன்லைனில் கொண்டு வரலாமா, இந்த அப்ரோச் தான் முக்கியம். இவ்வளோ மார்க் வேணும், 500க்கு 500 வாங்கினாலும் அந்த குழந்தை அப்படி யோசிக்குமான்னு தெரியாது. 400 300 நான் வாங்கினாலுமே எனக்கு அந்த எக்ஸ்போஜர் வரணும். இப்போ நம்ம நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியே வந்து அதுதான் சொல்லுது, 2020 கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஓரியன்டாக மாற்றுங்க உங்கள் டீச்சர்ஸை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. காம்ப்யூட்டேஷனல் பேஸ்ட் கொஸ்டின்ஸ், அதாவது 5 மார்க்குக்கு 5 பேஜ் எழுதிவே, இப்படி கிடையாது. 5 மார்க் கொஸ்டினில் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு லாஜிக்கலாக நீங்கள் ஆன்சர் பண்ண கற்றுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு குழந்தை கேட்டிருந்தாங்க நீட்டுக்கு வந்து 1 இயர் பிரேக் எடுக்கணுமா, 1 இயர் கம்ப்ளீட்டாக போடணுமா அப்படின்னு. சி 11th and 12th கம்ப்ளீட் சிலபஸ் தான் நீட்டோட சிலபஸ். நீங்கள் 11th and 12th நல்லா படிச்சிருந்தீங்கன்னாலே நீங்கள் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே இதை கிளியர் பண்ணிடலாம். நான் வந்து ஸ்டேட் போர்ட் ஆச்சே, இது வந்து சிபிஎஸ்சி கரிக்குலம் ஆச்சே, அப்படியெல்லாம் ஒரு கம்பேரிசன் வேண்டாம். ஏன்னா எக்ஸாக்ட்லி அதே ஃப்ரேம் ஒர்க் தான் இங்கேயும் இருக்குது. நீங்கள் அங்கே வந்து அப்ளைட் ஃபிசிக்ஸும் கிராவிடேஷனும் இதெல்லாம் படிக்கிறீங்கன்னா அதே தான் உங்களோட 11th சிலபஸ்லையும் இருக்குது. மேபி அந்த வேர்டிங்ஸ் மாறி இருக்கலாம். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் டெஃபினிஷன்ஸ் மாறாது. இங்கே வந்து 1 மோல் ஆஃப் மாலிக்யூல்னு என்ன சொல்கிறாங்களோ அதே தான் இங்கே 1 மோல் ஆஃப் மாலிக்யூல்னு என்ன, அது மாறாது. பட் அவங்க கொடுத்துருக்கிற லாங்குவேஜ் வேணால் மாறலாம், டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அதே தான் இருக்கும். ஸோ 1 இயர் பிரேக் எடுத்து அவங்க படிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ப்ரிப்பரேஷன் டைம் ஜாஸ்தி ஆகுமே தவிர பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்காது. இப்போ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் நான் 11th and 12th என் சிலபஸ் ரொம்ப நான் கரைச்சி குடிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்களா, 720க்கு ஐ ப்ராமிஸ் 650க்கு மேலே கண்டிப்பாக அவங்களால எடுக்க முடியும். பட் எனக்கு அது நான் சரியாக படிக்கல, எனக்கு இன்னொரு வாட்டி ஒரு ப்ரிப்பரேஷன் தேவைப்படுதுன்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக 1 இயர் இஸ் இனஃப். நீட்டோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா அப்பர் ஏஜ் லிமிட்டே கிடையாது. இப்போ 1 இயருக்கு அப்புறம் எனக்கு அப்புறம் வேலையே கிடைக்காதா, எனக்கு வந்து காலேஜே சூஸ் பண்ண முடியாதா, அப்படியெல்லாம் கிடையாது. அப்பர் ஏஜ் லிமிட் இல்லாமல் நீங்கள் நீட் வந்து எத்தனை அட்டெம்ப்ட் வேணாலும் எடுக்கலாம். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இல்லை சில பேர்லாம் இன்னுமே 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம்னு போட்டு புஷ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க குழந்தை, அதுவும் நடந்துட்டு தான் இருக்குது. சொல்லுங்க. நான் இவங்களோட சேர்ந்து ஒரு கருத்தை வந்து நான் சொல்ல வரேன். நீங்கள் ஒரு ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டீங்க, எதற்கு இது 6ஆம் கிளாஸ்லேருந்தே நான் சொல்லித்தரணுமா கெரியர்னுடைய இம்பார்ட்டன்ஸை அப்படின்னு கேட்டீங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற உலகம் வந்து பாப்புலேஷன் அதிகமாகிட்டே இருக்குது, காம்படிட்டிவ் ஸ்பிரிட் அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ இதை நம்ம ஏர்லியராகவே ஸ்டார்ட் பண்ண வேண்டிய கடமை நம்மக்கிட்ட இருக்குது. இது ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வேலை வாய்ப்புகள் எப்படி உருவாக்கப்படுதுன்னா, புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுவது கம்மி. ஆல்ரெடி இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். புரியல. அதாவது எக்ஸிஸ்டிங் வேலை வாய்ப்புகளை இப்போ நான் வந்து ரிசைன் பண்ணிட்டு போகிறேன், என்னோட ஜாப் இன்னொருத்தர் ஃபில் பண்ணுறாங்க. ஓகே, இது சரியான அணுகுமுறை அல்ல. புதிய வேலை வாய்ப்புகள் நம்ம பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது கிரியேட் பண்ணப்படணும். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய வீட்டில் வந்து திடக்கழிவுகளை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா.
இதை மேனேஜ்மெண்ட் பண்ணணும், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற அவேர்னஸ் எத்தனை பேருக்கு இருக்கு? இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சொன்னோம் இன்ஜினியரிங் இத்தனை பேர் நம்ம பேசணும். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் வந்து நம்ம பாதாள சாக்கடையை வந்து ஒரு ஆணோ இல்லை வந்து அதில் வேலை செய்கிறவங்களோ இறங்கி தான் சுத்தம் பண்ணி கொண்டு இருக்காங்க. கேரளாவில் ஆல்ரெடி ஒரு எக்யூப்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம அதை பற்றியான அவேர்னஸ் நம்மக்கிட்ட இருக்கா? இல்லை. இப்படி ஏகப்பட்ட கேள்விகளும் புதிய வேலை வாய்ப்புகளும் கிரியேட் பண்ணப்படணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதை நம்ம சின்ன வயசுலேருந்தே பசங்களுக்கு சொல்லி வளர்த்தணும். 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இங்கே எந்த வேலையுமே வந்து குறைவான வேலை கிடையாது. ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய வேலை வாய்ப்புகளில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளம்பர், எலக்ட்ரீஷியன் இன்னைக்கு நீங்கள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இன்னைக்கு அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா, இ-காமர்ஸ் வெப்சைட்டில் வந்து அர்பன் ப்ரோ அந்த மாதிரி ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டை திறந்து இருக்கிற எல்லா எலக்ட்ரீஷியனையும் அந்த வெப்சைட்குள்ளே கொண்டு வந்து, டே நீ ஃபோன் பண்ணால் போதும் நான் புக் பண்ணிக்கிறேன், இவனை வந்து நான் உனக்கு அனுப்பிவிட்டுறேன் அப்படிங்கிறாப்புல. இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஸ்கில்டு லேபர் ஆர் ஸ்கில்டு ஒர்க் ப்ரொஃபஷன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட்ங்கிறது வந்து தெரியப்படவே இல்லை. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் டாக்டர் இன்ஜினியர். இல்ல அதான் அவங்க சொல்றாங்களே ஸ்டேட்டஸ் ஒரு விஷயம் சொல்றாங்களே. இங்க ஸ்டேட்டஸ்ங்கிறது நீங்க எதை வைக்கிறீர்கள் முன்ன? ஒன்று பணத்தை வைக்கிறீங்களா, இல்லை உங்கள் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், உங்களுடைய லைஃப் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ண நான் எவ்வளோ நிம்மதியாக நைட்டு படுத்தனா தூங்குறேன் அப்படிங்கிறது உங்களோட ஸ்டேட்டஸா? நீங்கள் எதை தீர்மானிக்கிறீங்கிறது இம்பார்ட்டன்ட். நான் எதுவுமே தீர்மானிக்கலைங்க, எனக்கு சொசைட்டி தீர்மானிச்சு வச்சிருக்குது. டாக்டர் ஆனாதான் உன்னுடைய ஸ்டேட்டஸ் லெவல். அதான் நான் சின்ன வயசுல இருந்தே அந்த குழந்தைக்கு வந்து நீங்க இதை எஜுகேட் பண்ணணும். நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வேலைக்கு வராங்க, கிளீன் பண்றதுக்கு வராங்க, ஒரு ஜானிட்டர் ஜாப்ல இருக்காங்க, அந்த ஜாபும் இம்பார்ட்டன்ட் தான், அந்த வேலையும் இம்பார்ட்டன்ட் தான். அந்த வேலைக்குரிய சம்பளமும் அந்த வேலைக்குரிய விஷயங்களும் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத நம்ம ட்ரீட் பண்ணணும். இங்கே நான் ஒரு பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேன். வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் வந்து ஒரு ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இன் 2030 வந்து யாரெல்லாம் வந்து இந்த உலகத்தில் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க டாப்பாக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சில க்ரைட்டீரியா வைக்கிறாங்க. நீங்கள் சொன்ன ஏஐயும் இருக்குது. பட் அப்பார்ட் ஃப்ரம் ஏஐ என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் எம்பத்தி. இன்னைக்கு குழந்தைங்க கிட்ட நம்ம எத்தனை பேர் எம்பத்தட்டிக்கலாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லித்தரோம். ஸோ கெரியர் கைடன்ஸ்ன்னு வரும்போது நீங்கள் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட், கவுன்சிலிங் ஆஸ்பெக்டில் ஒன்று பேசுவீங்க, அவங்களோட கெரியர் ஆஸ்பெக்டில் ஒன்று பேசுவீங்க. இந்த கவுன்சிலிங் ஆஸ்பெக்டில் பேசும்போது எத்தனை பேர் எம்பத்தட்டிக்கலாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த க்ரைட்டீரியா இஃப் யூ வாண்ட் டு பி சக்ஸஸ்ஃபுல் பர்சன் இன் 2030. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங், காக்னிட்டிவ் திங்கிங், லீடர்ஷிப், சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ், இப்படி ஒரு 12-13 க்ரைட்டீரியா வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. மற்ற எல்லாமே அதில் அவுடேட்டட் ஆயிடுச்சு. மார்க்கெட்டிங் நீங்கள் சொன்ன எல்லா ஃபீல்டுமே அவுடேட்டட். இதிலெல்லாம் யார் சுப்ரீமாக இருக்காங்களோ அவங்க தான் 2030 ஒரு ஆளுமைகளாக வளர்ந்து நிற்பாங்க. அடுத்து உங்களோட கேள்விக்கு வர, கிராமப்புற மாணவர்களை எப்படி நம்ம இதுக்குள்ளே கொண்டு வரலாம்? எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்து இந்த இன்ஸ்டியூஷனில் படித்தா நான் டாப் ஆகிடுவேன், இந்த இன்ஸ்டியூஷனில் நான் படித்தேன்னா எனக்கு ஒரு சூப்பரான வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா ஒரு ரீசன்ட் ஸ்டடி சொல்லுது, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படித்த ஒரு ஆள் வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் அவன் இன்னைக்கு வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டிருக்கான். உங்களால் அதை யூகிக்க முடியுதா? முடியல. ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறவங்க வந்து ஒரு வேஸ்ட்டாக போகிறதும் கிடையாது, ஐஐடியில் படிக்கிறதுனால அவன் ஒரு டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கான்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா ஐஐடியில் இன்னைக்கு நீங்கள் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 4.5 lakhs தான் மினிமம் கிராஸ் சேலரி வந்து வாங்கியிருக்காங்க பிளேஸ்மெண்ட்டில். ஸோ நம்ம எங்கே படிக்கிறோங்கிறத விட நாம் எப்படி படிக்கிறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்னைக்கு வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீல்டு வந்து ரொம்ப பின்தங்கி இருக்குது. ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இவங்க சொன்ன அதே இதோட நான் இன்னும் சில தொழில்களை பற்றி நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு எனக்கு தெரியல. பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பேராசிட்டமால் கொடுத்துட்டேன், அந்த பேராசிட்டமால் உங்கள் பாடிக்குள்ளே போய் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா? இதை நான் உங்கள் பாடிக்குள்ளே டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணியிருப்பேன், அதோட மாலிக்யூலினுடைய கெமிஸ்ட்ரியை அனலைஸ் பண்ணி என்னுடைய செல்லை எப்படி இது போய் டார்கெட் பண்ணுது அப்படின்னு நான் படிச்சிருப்பேன். ஃபார்மகோ விஜிலன்ஸ் எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல. ஃபார்மகோ விஜிலன்ஸ் சேம் நான் இதே சொல்கிறேன். டேப்லெட் நீங்கள் ஒரு மார்க்கெட்டில் ப்ராடக்ட் கொடுத்துட்டீங்க,
அனுப்பிச்சிட்டிங்க, எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டிங்க, எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பட் வெதர் இட் ஹேஸ் அதோட அச்சீவ் பண்ணியிருக்கா, பீப்புள் என்ன அந்த டேப்லெட்டை பற்றி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டடி பண்ணி நீங்கள் எஃப்டிஏக்கு அறிக்கை கொடுக்கணும். இதுதான் ஃபார்மகோ விஜிலன்ஸ். மூணாவது அவங்க சொன்ன ஃபார்மகோ விஜிலன்ஸ். ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்ல வர்றது என்னன்னா, ரெகுலேட்டரி அஃபேர்ஸ். லா படிச்சுட்டு லாயராக போகலான்னு சொன்னாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு ஃபுட் டெக்னாலஜி கம்பெனி வச்சுருக்கேன், இல்லை நான் ஒரு எஃப்டிஏ ஒரு ஃபார்மகாலஜி கம்பெனி வந்து பேஸ் பண்ணி நான் ரன் பண்ணிட்டுருக்கேன். என் ப்ராடக்டை வந்து நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நான் சும்மா சேல் பண்ண முடியாது. இதுக்குன்னு ஒரு லா இருக்குது, ரெகுலேஷன்ஸ் இருக்குது. நான் அதை கரெக்டாக பண்ணியிருக்கேன்னா, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸோடு நான் பண்ணியிருக்கேன்னா, இதையெல்லாம் நான் டெஸ்ட் பண்ணணும்னா என் கூட ஒரு லாயர் இருக்கணும். ஸோ அதுதான் அவங்க சொன்ன அந்த ஒரு ஃபீல்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபொரன்சிக் சயின்ஸ். நான் நேற்று தான் ஒரு ரிப்போர்ட் படித்தேன். நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3000+ வேகன்சி வந்து ஃபொரன்சிக் சயின்ஸில் இருக்குது. ஆனால் இதில் வெறும் 40% ஆஃப் த வேகன்சி ஸ்டில் இட் இஸ் நாட் ஃபில்டு, இட் இஸ் ஸ்டில் வேக்கண்ட். எவ்வளோ பேருக்கு ஃபொரன்சிக் சயின்ஸை பற்றி தெரியும்? சஸ்டைனபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வை ஐ எம் டெல்லிங் இஸ் ஐ ஸ்டார்ட் மை கெரியர் ஆஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். டீச்சிங்காக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஒரு ஓவர் ஆஃப் 15 இயர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் டன் எவ்ரி ஒர்க். சேல்ஸில் இருந்திருக்கேன், மார்க்கெட்டிங்கில் இருந்திருக்கேன், டீச்சிங்கில் இருந்திருக்கேன், அகாடமிக்ஸில் இருந்திருக்கேன், கெரியர் கவுன்சிலராக இருந்திருக்கேன், ஸ்டடி அப்ராட் கன்சல்டன்சியில் இருந்திருக்கேன், ஒரு மேனேஜ்மெண்ட்டில் இருந்திருக்கேன், இப்போ ஆண்டர்ப்ரனராக இருக்கேன். இன்னும் நீ 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டால் என்னால் எங்கேயோ ஒரு இடத்துல நான் வந்து சஸ்டெயின் பண்ணிடுவேன். பிகாஸ் கான்ஸ்டன்ட் லேர்னிங், கான்ஸ்டன்ட் அப்டேட்டிங் ஆஃப் மை செல்ஃப். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மோர் தேன் எனி திங் ஒரு ஹியூமன் பீயிங்காக அவங்க கைண்டாக இருக்கணும், அவங்க ஒரு எம்பத்தட்டிக்கலாக இருக்கணும். அப்படிங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இன்றைக்கி சொல்லி கொடுத்தே ஆகணும். நீங்கள் எவ்வளோ டாப் பொசிஷனில் இருந்தாலும் எம்பத்தட்டிக்கலாக இல்லைன்னா யூ வில் பி ரீப்ளேஸ்டு பை எனி அதர் பர்சன் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். சூப்பர் மேடம், சூப்பர் மேடம். குட். ரொம்ப நிறைய விஷயங்கள் ரொம்ப ஆழமாக பேசுனீங்க. சொல்லுங்கள் சார். நீங்கள் சொன்ன மாதிரி வில்லேஜ் லெவலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி ஹையர் லெவலுக்கு போக முடியுன்றது கொஷின் மார்க்கை பேசுகிறோம். ஆனால் மினிமம் கிராஜுவேஷன் இருந்தாலே ஐஏஎஸ் ஐபிஎஸ் வரைக்கும் போக முடியும். வெரி குட். மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து ஜஸ்ட்டு ஆர்ட்ஸ் ஏதோ எனி டிகிரி தான். அதே முடியல, அவங்கள ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் பண்ண முடியல, அவங்களுக்கு அந்த எபிலிட்டி இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாலும் கூட ஈவன் அவர் சொன்ன மாதிரி 10th படித்தா கூடயும் கவர்மெண்ட் போஸ்ட்டுக்கு போக முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இருக்குது, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்குது. இதில் எல்லாம் பார்த்தா மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th +2 தான். இவங்க படிக்கிற அந்த படிப்பெல்லாம் இதுவுமே கண்டிப்பாக வந்து அவங்க அச்சீவ்மெண்ட் பண்ணி அந்த போஸ்ட்டுக்கு போக முடியும். பெரிய அவங்க சொல்ல மாதிரி ஹையஸ்ட்டு இதெல்லாம் தேவையில்லை. ஐபிஎஸ் ஐஏஎஸ்க்கு மட்டும்தான் ஹையஸ்ட் மார்க் வேணும். பட் அதை விட இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஸ்டாஃப் ரயில்வே போர்டு இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா 10th இருந்தால் போதும். அவங்க வந்து ஆஃபீஸர் லெவல் கூட போக முடியும். 10th படித்தவங்க ஆஃப்டர் 15 இயர்ஸுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக முடியும். அதனால் மாணவர்கள் வந்து ஹையர் ஸ்டடீஸ் படித்தாதான், நல்ல ரெப்யூட்டட் இன்ஸ்டியூஷனில் படித்தாதான் நான் வந்து ஹையஸ்ட் போஸ்ட்டுக்கு வர முடியும் அப்படின்ற எண்ணமே தேவையில்லை. அவன் அந்த 10th படிச்சிருந்தாலும் இல்லை +2 படிச்சிருந்தாலும் சரி, இல்லை எனி டிகிரி படிச்சிருந்தாலும் ஹையஸ்ட் பொசிஷனுக்கு வர முடியும். ஓகே ஓகே ஓகே. அன்பான நேயர்களே, தொடர்ந்து நம்ம வர வாரங்களில் இந்த நிகழ்ச்சியை இன்னும் அதிகமாக பேச போகிறோம். இந்த தலைப்பு உண்மையிலேயே நமக்கு ரொம்ப தேவையான தலைப்பாக இருக்குது. அதுவும் சமீபத்தில் 12ஆம் வகுப்பை நிறைவு செய்து என்ன செய்யலாம் அப்படின்னு காத்து கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகள், நம்ம பிள்ளைகள் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி நமக்குள்ளே இருந்தது. அதை நாங்கள் வந்து இங்கே இருக்கிற நிபுணத்துவம் வாய்ந்த நிபுணர்களோடு சேர்ந்து உங்களுக்கு உதவி செய்யும் விதமாக இந்த நிகழ்ச்சி அமைச்சிருக்கிறோம். அதனால் தொடர்ந்து வரும் வாரங்களில் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், மறந்துடாதீங்க தயவுசெய்து. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்க முடியாமல் போனாலும் கூட கவலைப்படாதீங்க. நம்ம மாதா தொலைக்காட்சியினுடைய யூடியூப் சேனல்லையும், அதே போல் கோவை ஜீவஜோதி கம்யூனிகேஷன் சென்டர் அதனுடைய யூடியூப் சேனல்லையும் இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்களும் பாருங்கள், உங்கள் நண்பர்களோடு இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம், நான் முனைவர் நித்யா.
கோவை நிர்மலா மகளிர் கல்லூரியின் வேலைவாய்ப்பு திறன் பயிற்சி மற்றும் வழிகாட்டல் துறையின் தலைவராக இருக்கேன். இந்த மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான துறைகளான பிகாம் பாடத்திட்டமோ அதோட உட்பிரிவுகளோ இல்லை பிபிஏ பாடத்திட்டமோ அதோட உட்பிரிவுகளோ இந்த ரெண்டுமே எடுத்து படித்தாலுமே உங்களுக்கு அதுக்கான வேலைவாய்ப்புகள் அதிகமாகவே உண்டு. இது என்ன விதமான வேலைவாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட்டாக போகலாம் நீங்கள். அண்ட் உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் ரிசீவபிள், அக்கௌண்ட்ஸ் அனாலிஸ்ட், இந்த மாதிரியான வேலைவாய்ப்புகள் பிகாம் ஸ்ட்ரீம் சார்ந்து உண்டு. பிபிஏ எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த பிபிஏ வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த ஹெச்ஆரில் ஒரு ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவாக போகலாம் நீங்கள். அண்ட் ஒரு மார்க்கெட்டிங் சம்மந்தமாக போகலாம், சேல்ஸ் சம்மந்தமாக போகலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிபிஏ சம்மந்தமான துறைகளில் இருக்குது. ஆனால் இந்த பிபிஏ முடித்த உடனேவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்ஆர் ஃபீல்டில் உள்ளே போகிறோம் அப்படின்னு எடுத்த உடனே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹெச்ஆரோட முழு பணி இதுலேயும் வந்து உங்களை அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் இருந்து தான் நம்ம எல்லாமே மேலே போக வேண்டியிருக்கும். ஒரு 2 வருடங்களுக்கு பிறகு தான் நீங்கள் அது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ரோலில் இருந்து மேலே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்னைக்கு மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான துறைகள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த துறையை எடுத்தாலுமே, ஒரு ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், ஒரு ஸ்கூல் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸ் ஆகட்டும், எல்லா துறைகளுக்குமே எப்படி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி எல்லா துறைகளுக்குமே மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதனால இதோட வேலை வாய்ப்புகள் என்னைக்குமே குறையாது. எந்த ஒரு சின்ன நிறுவனமா இருந்தாலும் அதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு டிபார்ட்மெண்ட் கட்டாயம் வேணும் இல்லைங்களா? அதனால உங்களுக்கு நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இந்த மேனேஜ்மெண்ட் துறை சார்ந்த பாடப்பிரிவுகள் நீங்க எதை எடுத்து படிச்சீங்கன்னாலும் கட்டாயம் வேலை வாய்ப்பு உண்டு. இதன் கூடவே நீங்க இந்த மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் படிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேஷன் கோர்சஸ் நிறைய இருக்கு. நீங்க டேலி படிக்கலாம், இல்லை அதுக்கு சம்மந்தமான ஒரு பைத்தான் ரிலேட்டட் கோர்சஸ் பண்ணலாம். இது எல்லாமே ஒரு பிபிஏ படிக்கும்போது நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் பண்ணலாம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த டிகிரி பாடப்பிரிவுகள் எடுத்து நீங்கள் படிக்கும்போதே கூடவே சர்டிஃபிகேஷன் கோர்சஸும் நீங்கள் பண்ணும்போது இன்னும் கூடுதலாகவே உங்களுக்கு வேலைவாய்ப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கும்.